அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يتوارى من القوم من سوء ما بشر به أيمسك على هون أم يدسه في التراب ألا ساء ما يحكمون. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا برحمتك يا أرحم الراحمين. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله العلي العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள் போன்ற பேர் ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஈமான்தாரிகளாக படைத்துள்ளான். இந்த ஈமானை எத்தி வைப்பதற்காக அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் முழுமையான நம்பிக்கையோடு நடப்பதற்காக இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள், அல்லாஹ் விதித்த கடமைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக வல்ல நாயன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள், உலகத்தை விட, உலகத்தில் உள்ள வாழ்க்கையை விட மறுமை என்ற ஒரு வாழ்க்கை, வலதாருல் ஆஹிரா கைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன், மறுமையிலே சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பயபக்தியாளர்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் சிறந்தது. இதை நீங்கள் விளங்க வேண்டாமா என்பதை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்திலே வந்து என்ன செய்தார்கள்? சமுதாயத்திற்கு மத்தியிலே அழைப்பு கொடுத்தார்கள், தாவத் செய்தார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்கள், கலிமாவை மொழியுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறொருவன் இல்லை, அவன்தான் மேலானவன், அவனுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்
இஸ்லாத்தின்படி நீங்கள் நடங்கள் என்பதாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக, இந்த சமுதாயத்தினுடைய நேரான வழிக்காக ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹு தாலா உலகத்திலே அனுப்பி வைத்தான் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? ஹதீஸின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக பார்த்து வருகின்றோம், படித்து வருகின்றோம். பெருமக்களை, உலகத்திலே இதுவரை எத்தனை நபிமார்கள் வந்தார்கள், எத்தனை ரசூல்மார்கள் வந்தார்கள், என்னென்ன விஷயங்களை நமக்கு எடுத்துரைத்தார்கள் என்பது நமக்கு நன்கு தெரியும். ஆனால் அந்த நபிமார்கள் வருவதற்கு முன்பதாக, அந்த ரசூல்மார்கள் வருவதற்கு முன்பதாக மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மனிதர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். ஏன்? மனிதர்களுடைய நிலைமைகள் மோசமாக இருந்தது, மனிதர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய மனோ இச்சைப்படி வாழ்ந்தார்கள். அவர்களுடைய உள்ளம் எதை சொல்கிறதோ, அவர்களுடைய நஃப்சு எதை சொல்கிறதோ அதன் பிரகாரம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. நல்லது எது, கெட்டது எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது என்பதை தெரியாதவர்களாக அவர்கள் வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அல்லாஹு தாலா எப்படி வாழ சொல்லியிருக்கிறான், எப்படி வாழ வேண்டும் என்பதாக ரசூல்மார்களின் மூலமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றான். அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருந்தது. நபிமார்கள் வருவதற்கு முன்பதாக அல்லாஹ் எப்பொழுது நபிமார்களை அனுப்பினானோ அப்பொழுதே இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக அவர்களுடைய அந்த பலகீனமான ஈமான் பலமுள்ள ஈமானாக இருந்தது. கலிமாவை தெரியாதவர்கள், கலிமாவை சொல்ல தெரியாதவர்கள், குர்ஆனை ஓத தெரியாதவர்கள், தொழுகையை நிலைநாட்டாதவர்கள், மற்ற தான தர்மங்களை நிலையாக செய்யாதவர்கள், நபிமார்களுடைய வருகைக்கு பிறகு, ரசூல்மார்களுடைய வருகைக்கு பிறகு அவர்களுடைய அமல்கள் இன்னும் அதிகமாக ஆனது. அல்லாஹ்வுடைய கடமைகளை என்ன செய்தார்கள்? சரிவர செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அவன் விதித்த அந்த சட்டதிட்டங்களின்படி ஒழுங்காக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. பெருமக்களே, அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கை தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவுலியாக்களுடைய வாழ்க்கை, இறை நேசர்களுடைய வாழ்க்கை, இமாமுகளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, உயர்ந்த வாழ்க்கையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சிறந்தவர்களாக, இன்னும் அல்லாஹ் ரசூல்மார்களிடத்திலே மிகவும் உயர்ந்தவர்களாக சஹாபாக்கள் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பட்டத்தை அல்லாஹ் சஹாபா பெருமக்களுக்கு கொடுத்தான். பெருமக்களே, அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையைத்தான் அல்லாஹு தாலா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மிடத்திலே அந்த வாழ்க்கையை தான் எதிர்பார்க்கின்றார்கள். உலகத்திலே பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், திருமணங்களை முடித்தோம், மற்ற மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் சரிவர செய்தோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு என்று செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதனை நாம் செலுத்தி விட்டோமா? அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையிலே மோசடி இல்லை, பொய் இல்லை, இதுபோல எந்த விதமான தீய காரியங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஒட்டுமொத்த நபிமார்களும் வருகின்ற பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள் எல்லா நபிமார்களும். எத்தனை நபிமார்கள் உலகத்திலே வந்தார்களோ, கடைசி வரை இருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அந்த மனிதர்களுடைய தன்மைகள், அந்த மனிதர்களுடைய அந்த செயல்பாடுகள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் புரிந்து மென்மையாக அவர்களிடத்திலே நடந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர்களாக, மிகப்பெரிய சிறந்த நபிமார்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை பெற்றார்கள். அந்த வரிசையிலே வந்தவர்கள்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
பெருமக்களே, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் மிக சிறந்த மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய துணவியார் சொல்கின்றார்கள், அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்து 2 நாளைக்கு மேலாக ஆகிவிட்டது. அவர்களுடைய மனைவிகள் சொல்கின்றார்கள், ஹஸரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்து 2 நாளைக்கு மேலாக ஆகிவிட்டது என்றால் அவர்களுடைய வீட்டிலே உணவு சமைக்கவில்லை. சாப்பிட்டு பல நாட்களாக ஆகிவிட்டது, பட்டினியாக பல நாட்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட சிறந்த மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு பெருமக்களே, ஒரு நாள் பசியோடு அவர்கள் இருப்பார்கள், ஒரு நாள் உணவு அவர்களுக்கு இருக்கும், ஒரு நாள் பசியோடு இருப்பார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. இதுதான் ரசூல்மார்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு நாள் நோன்பு நோற்று இருப்பார்கள், ஒரு நாள் உணவு அருந்தி இருப்பார்கள். இதுதான் நபிகள்மார்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அவர்கள் சிறந்த மனிதர்களாக, சிறந்த ரசூல்மார்களாக உலகத்திலே வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவர், ஈருலக சக்கரவர்த்தியாக இருந்தவர்கள். வெறும் உடம்பிலே கோரை பாயிலை என்ன செய்வார்கள், படுத்து உறங்குவார்கள். அந்த பாயினுடைய தழும்பு அவர்களுடைய உடலிலே காணப்படும். சகாபா பெருமக்கள் எல்லாம் கேட்பார்கள், நபியே நாயகமே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான நேமத்துக்களையும் பாக்கியங்களையும் கொடுத்து விடுவான், நீங்கள் பஞ்சு மெத்தையிலே படுத்து உறங்கலாமே என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள். இதற்காக வேண்டிதான் நாம் படைக்கப்பட்டோமா? இதற்காக வேண்டி நாம் படைக்கப்படவில்லை. அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நாம் உலகத்திலே எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, நாம் நோவினையாக கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் சரி, நாளை தாருல் ஆகிரா மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அங்கே நாம் நிம்மதியாக இருந்தால் போதுமானது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா பெருமக்களிடத்திலே சொன்னார்கள். பெருமக்களே, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். சகாபா பெருமக்களுடைய அந்த தன்மைகள், அவர்களுடைய அந்த குணங்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. கரடுமுரடான மனிதர்களாக இருந்தார்கள் சகாபா பெருமக்கள். அவர்களுக்கு மத்தியில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தன்மையாக நடந்தார்கள். யாரையும் திட்டியதில்லை, யாரையும் ஏசி பேசியதில்லை, யாரிடமும் கோபப்பட்டதும் இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் இருந்தது. அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே விரும்பக்கூடியவனாக, அவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மோசமான சமுதாயத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸூன். நபியே, உங்களை நாம் கண்ணியமாக ஒரு சமுதாயத்திலிருந்து உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். பேராசைப்படக்கூடிய சமுதாயம். அந்த சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம் தெரியுமா? மிக மோசமான சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே தான் உங்களை நாம் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்துரைக்கின்றான். பிறந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய சமுதாயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு காலம் இருந்தது, பெண் குழந்தை பிறந்தால், அந்த நாட்டிலே பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஆளுக்கு ஆள் போட்டி போடுவார்கள். அந்த பெண் குழந்தையை நான் வளர்க்கின்றேன் என்பதாக போட்டி போடுவார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக, அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அந்த ஈமான் வருவதற்கு முன்பதாக, இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்கு முன்பதாக பிறந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சமுதாயத்திலே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலத்திலே பெண் குழந்தை பிறந்தால் வீட்டுக்கு யாரும் வாழ்த்து சொல்ல வருவதில்லை. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கின்றதாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்பதாக வீட்டுக்கு யாரும் வாழ்த்து சொல்ல வரமாட்டார்களாம். அதே அந்த பெண் குழந்தை இறந்துவிட்டால் அந்த வீட்டிலே மக்கள்
என்ன செய்வார்கள்? கூட்டம் கூட்டமாக குவிவார்கள். உங்களுடைய குழந்தை இறந்து விட்டதா? பரவாயில்லை, பெண் குழந்தை தானே, போகட்டும் என்பதாக வாழ்த்து சொல்வதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, அந்த சமுதாயத்திலே தான், அந்த ஒரு சமூகத்திலே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்தார்கள்? உருவாக்கினார்கள். சிறந்த மனிதர்களாக, சிறந்த நபியாக அவர்கள் அந்த நேரத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல்லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். பெண் குழந்தை பிறந்தால் அவனுடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், அவனுடைய முகம் கருப்பாக ஆகிவிடும். லல்ல வஜ்ஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம் யதவாரா மினல் கௌமி மின் சூயின். எந்த அளவுக்கு அவன் பெண் குழந்தை அவனுக்கு பிறந்து விட்டது என்பதற்காக யாரும் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள், நம்மை பார்த்து யாரும் ஏளனமாக நடந்து கொள்வார்கள் என்பதற்காக அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஓடி ஒளிந்து கொள்வான். யாருடைய கண்ணிலும் அவன் படமாட்டான். அயும்சிகுகு அலா ஹூனின் அம் யதுசுகு ஃபித்துராப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், அந்த பெண் குழந்தை பிறந்தவன் யோசிப்பானாம், இந்த குழந்தையை கேவலத்தோடு நாம் வைத்துக் கொள்வதா, இல்லை மண்ணோடு மண்ணாக நாம் புதைத்து விடுவதா என்பதாக அந்த பெண் குழந்தையை பெற்ற அவன் என்ன செய்வான்? யோசிப்பான். அலா சாஅ மா யஹ்குமூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீ எடுக்கக்கூடிய முடிவு இருக்கிறதே மிக கெட்ட முடிவு. நீ எடுக்கக்கூடிய முடிவு இருக்கிறதே மிக கெட்ட முடிவு. நீ பெண் குழந்தையை நீ வரிசையாக கொலை செய்தால் உனக்கு ஆண் குழந்தை தேவைப்படுகின்ற பொழுது அந்த ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுப்பது ஒரு பெண் தானே என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? தஃப்சீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வார்கள். பெருமக்களை, அவ்வளவு பெரிய மோசமான ஒரு சமூகத்திலே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த செயல்பாட்டை என்ன செய்தார்கள்? மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். பெண் குழந்தை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். அல்லாஹ் குர்ஆனிலே முதல்ல சொல்வது பெண் குழந்தையை தான் சிறப்பித்து கூறுகிறான். ஆகையால் பெண்களுக்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சகாபாக்களை நோக்கி, பெண்கள் எல்லாம் ஒட்டகத்திலே செல்கின்ற பொழுது சொல்வார்கள், பார்த்து கவனமாக பெண்களை ஓட்டி செல்லுங்கள். உங்களுடைய ஒட்டகத்தில் இருப்பது சாதாரணமானவர்கள் அல்ல, பளிங்கு கற்கள், கண்ணாடி குவளைகள். கண்ணாடி குவளைகள் உடைந்து விட்டால் எவ்வளவு மனம் துன்படுமோ அதுபோல பெண்களை நீங்கள் அவர்களை அசையாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். கண்ணாடி குவளைகளை, பளிங்கு கற்களை வைத்து நீங்கள் செல்கின்றீர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? சகாபா பெருமக்களை நோக்கி சொல்வார்கள். பெருமக்களை, அவ்வளவு பெரிய அந்த மோசமான சமுதாயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், நபியாக வாழ்ந்தார்கள். அந்த செயல்பாட்டை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். ஒரு போருக்காக சென்றுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சிறுமியினுடைய பெற்றோர்களை இறந்து விட்டார்கள், போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். தந்தை இல்லாமல், தாய் இல்லாமல் அனாதையாக அந்த பெண் குழந்தை நெற்கதியாக நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே யாருமே அரவணைக்க முன் வரவில்லை. அந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த பெண் குழந்தையை வளர்ப்பது யார்? இந்த பெண் குழந்தை, அனாதையான பெண் குழந்தையை பராமரிப்பது யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் இருந்த ஒட்டுமொத்த சகாபா பெருமக்களில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கையை உயர்த்தினார்கள், நான் அந்த குழந்தையை வளர்க்கிறேன். ஹஸரத் அலி அவர்கள் உயர்த்தினார்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உயர்த்தினார்கள், ஹஸரத் உமர் அவர்கள், நிறைய சகாபாக்கள் கையை உயர்த்தினார்கள். ஆனால் எல்லா சகாபாக்களும் அந்த பெண் குழந்தையை போட்டி போட்டு நான் வளர்க்கின்றேன் என்று வருகின்ற பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். எல்லா சகாபாக்களுடைய பெயர்களை என்ன செய்தார்கள்? காகிதத்திலே எழுதி சீட்டு குலுக்கி போட்டார்கள். அதிலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயர் வந்தது. கடைசியாக அந்த பெண் குழந்தையை ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒப்படைத்து வளர்க்க சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஒரு காலத்திலே பெருமானார் வருவதற்கு முன்பதாக அந்த பிறந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்தார்கள். பெண் குழந்தை பிறந்தால் வாழ்த்து சொல்ல வரமாட்டார்கள், பெண் குழந்தை இறந்துவிட்டால் வாழ்த்து சொல்ல வரக்கூடிய அந்த சமூகத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10-15 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள், உண்டு பண்ணினார்கள். கரடுமுரடான மனிதர்களை மாணிக்க கற்களாக, மிக நல்ல தன்மையுடைய சகாபாக்களாக மாற்றி அமைத்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கின்றது?
அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே வாழ்கின்ற பொழுது நல்ல தன்மையோடு என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். யாரையும் என்ன செய்யவில்லை? ஏசவில்லை, கடினமாக நடக்கவில்லை. அதனால்தான் இன்று வரை அவர்கள் பாராட்டப்படுகிறது. மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்தார். 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்து அதிலே முதல் அந்தஸ்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உலகத்திலே சிறந்த மனிதராக வாழ்ந்தார்கள், உலகத்திலே உயர்ந்த மனிதராக வாழ்ந்தார்கள் என்பதாக மைக்கேல் ஹார்ட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்தார்கள். எல்லா விஞ்ஞானிகள், எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சென்று மைக்கேல் ஹார்ட்டிடம் கேட்டார்கள், உங்களுக்கு 100 தலைவர்களை தேர்ந்தெடுத்தவர்கள் முதலாக நபியே, முகமது நபியே சிறந்த நபி என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? இத்தனை தலைவர்கள் இருக்கின்ற பொழுது முகமது நபிக்கு முதலிடம் கொடுத்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது மைக்கேல் ஹார்ட் சொன்னார், உலகத்தில் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு, அந்த கண்டுபிடிப்புக்கு நிறைய நேரங்களை எடுத்துக்கொண்டார்கள், நிறைய காலங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரடுமுரடான மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சொற்ப நாட்களிலே, சொற்ப வருடங்களிலே சகாபா பெருமக்களை மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதர்களாக, மிகப்பெரிய உயர்ந்த மனிதர்களாக உருவாக்கினார்கள் தெரியுமா? அதனால தான் முகமது நபி சிறந்த நபி என்பதாக அந்த மைக்கேல் ஹார்ட் என்ன செய்தார், சொன்னார் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் சிறந்த நபியாக, ஈருலக சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர்கள். கடைசி நேரம் அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்பதாக அவர்களுடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கு, ரொட்டி சுட்டு சாப்பிடுவதற்கு மாவு இல்லை, எந்த உணவும் இல்லை. அவர்களுடைய உருக்கு சட்டை, போர்க்கவசம், அதை விற்று 16 படி கோதுமையை வாங்கி அதை வைத்துதான் அவர்களுடைய ஜீவிய காலத்தை ஓட்டினார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. சகாபா பெருமக்கள் மத்தியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சிறந்த மனிதர்களாக, சிறந்த தலைவராக, உயர்ந்த ஒரு மனிதராக என்ன செய்தார்கள்? வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். இன்னும் உலகத்திலேயும் மறுமையிலேயும் அவர்கள் சிறந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் பெருமக்களை, உலகத்திலே அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடைமுறை, அவர்கள் உருவாக்கிய மாற்றம், எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்திற்கு ஒரு பொறுப்புதாரியாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, அந்த சிறந்த மனிதராக இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் அவர் சிறந்த மனிதர், அவர் உயர்ந்த மனிதர். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசீர். நபியே, நாயகமே, அவர்கள் உங்களிடத்திலே போதையை பற்றி கேட்கின்றார்கள், மதுபானத்தை பற்றி கேட்கின்றார்கள். அது தவறு, அது நல்லது இல்லை, கெட்டது என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானாருக்கு சொன்னான். மிகப்பெரிய ஒரு போதைக்கு அடிமையாக இருந்தவர்கள் தான் சஹாபா பெருமக்கள், அவ்வளவு அடிமையாக இருந்தவர்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ் இதை தடை செய்திருக்கிறான், போதையை ஹராமாக்கி இருக்கிறான், அதை நீங்கள் அருந்தக்கூடாது என்பதாக சொன்னார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அதை கேட்டு என்ன செய்தார்கள்? வழிபட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மதீனாவிலே பார்த்தார்கள், செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அப்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே யார் சிறந்த மனிதர்களாக, தலைவராக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பேச்சை கேட்டு நாம் உலகத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்கள் நடந்த நடைமுறையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. வாஹித் ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து.